ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ மண்டே ஆஃப்டர்நூன் போல் எடுத்தது. 2 நாளாக காய போட்ட துணி இன்னுமே காயல. 2 நாளாக மழை வந்துட்டுருக்கு. காஞ்ச துணியை மட்டும் இப்போ எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். 2-3 நாளாகவே எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ரிப்பேர் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம், இன்னும் வரல. இந்த துணி எல்லாமே கையில் வாஷ் பண்ணதால தான் சரியாக காயவே இல்லை. நாங்கள் இப்போ இருக்கிறது ரெண்ட் வீட்டில் இருக்கோம், மேலே 2nd ஃப்ளோரில். இந்த பால்கனியில் மட்டும்தான் எங்களுக்கு துணி போகிறதுக்கு பர்மிஷன். மொட்டை மாடியில் காய வைக்கக்கூடாது. ஆல்ரெடி அங்கே ஒரு வீடு இருக்குது. நான் எப்போல்லாம் வெளியே வரணும் அந்த டைமில் மட்டும்தான் தம்பியை வெளியே கூட்டின்னு வருவேன். மற்ற டைமில் இந்த கேட் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். உள்ளே நான் கூட்டின்னு வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு தம்பி ஒரே அழுக. அவனை சமாதானப்படுத்திட்டு சின்னதாக ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு டிவி போட்டு விட்டுட்டேன். சமத்து குட்டியாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான் தம்பி. அதுக்குள்ளே துணி எல்லாத்தையும் மடிச்சிடலான்னு சொல்லிட்டு மடிச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் 5 நாளாகவே வாஷிங் மிஷின் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் சரி பண்ணலை. இந்த மழை டைமில் இந்த வாஷிங் மிஷின் கூட பழி வாங்கிருச்சு. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த துணி எல்லாத்தையும் கையில் தான் வாஷ் பண்ணேன், சரியாக காயவே இல்லை. வெயில் இல்லாத டைமில் துணி காய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். துணியை மடித்த கையோட அவங்கவுங்க பிளேஸில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். தினமும் அழுக்காகிற துணியை தினமும் துவைச்சிட்டா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ எல்லா துணியும் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது பெட் கவரை உதிரிட்டு டேபிள் மேலே, ஷெல்ஃப் மேலே, சோஃபா மேலே இருக்கிற டஸ்ட்லாம் தட்டி விட்டுட்டு எல்லா ரூமையும் இது போல் கூட்டி விட்டுருந்தேன். இந்த மாதிரி செய்கிறதால வீட்டில் அதிகமாக ஒட்டனை பிடிக்காது. ஃபேன்லேயும் அழுக்கு அதிகமாக சேராமல் இருக்கும். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் தினமும் வீடு துடைச்சி விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. நான் தினமும் கூட்டி விட்டுட்டு கையோட வீடு துடைச்சிடுவேன். 1/2 பக்கெட் தண்ணியில் ஒரு கற்பூரம், 2 டீஸ்பூன் கல் உப்பு, 2 டீஸ்பூன் ஷாம்பு போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வீடு துடைச்சிட்டா சின்ன சின்ன பூச்சி கொசுலாம் வராமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த மழை காலத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். லேடிஸுங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் தம்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஈவினிங்கு ஹஸ்பண்டும் பாப்பா வர்றதுக்குள்ளே ஒரு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சமையல் ரூமுக்கு வந்துட்டேன். நேற்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாழைக்காய். அதை வச்சு இன்றைக்கி பஜ்ஜி செய்யலான்னு தான் ஒரு வாழைக்காவை எடுத்து நல்லா கழுவிட்டு முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிக்கினேன். வாழைக்காய் மேலே இருக்கிற தோல் கொஞ்சம் தடிமனாக இருக்கும். மேலே மெல்லிசாக இது போல் சீவி எடுத்துக்குங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்போ நல்லா இருக்கும். தடிமனாக இருந்தால் அவங்களுக்கு ஜீரணம் ஆகாது. இது போல் லைட்டாக எடுத்துக்கிட்டு வாழைக்காவை மேலே ஸ்லைஸ் பண்ணிக்கணும். பஜ்ஜி போடுற அளவுக்கு எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட பஜ்ஜி போடுற ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கங்க. நான் பீட்ரூட் சேர்த்துக்கிறதுலையே இது மாதிரி இருக்குது. இதில் ஸ்லைஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் தான் இது மாதிரி செய்வாங்க, நான் செய்ய மாட்டேன். எல்லாத்தையும் இது போல் ஸ்லைஸ் பண்ணி பிளேட்டில் அடுக்கி வச்சுட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடல மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அந்த கப்பால் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கரெக்டாக இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் இப்போ பஜ்ஜி பொரிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் பஜ்ஜி சுடும்போது நல்லா சூடாக இருக்கணும். ஒரு பீஸ் எடுத்து மாவில் நல்லா 2 சைடு டிப் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான பஜ்ஜி ரெடி. நம்ம கடையில் சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், அவங்களும் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட பஜ்ஜிக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி சட்னி எதுவும் செய்யலை, வெறும் டீ கூட பஜ்ஜி மட்டும்தான் சாப்பிட்றோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.
ஃபேமிலியாக உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். தம்பி வந்து கொஞ்ச நேரம் ஆடிட்டு அவன் தூங்கிட்டான். பாப்பாவுக்கும் ஹோம்ஒர்க் இருந்ததால் கொஞ்ச நேரம் சொல்லி கொடுத்துட்டு அவளும் ஹோம்ஒர்க் செஞ்சிட்ருக்கா. நைட் டின்னருக்கு வந்து சாப்பாடு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஏன் சாப்பாடு செய்கிறோன்னா, தினமும் வந்து குழந்தைங்களுக்கு இட்லி தோசைன்னு கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து வெயிட் போட மாட்டாங்க. நைட்டில் வந்து சாப்பாடு கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து கிள்ளி போட்ட சாம்பார், ரைஸ், அப்பளம் தான் செய்ய போகிறேன். கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 கப் துவரம்பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்து 2-3 வாட்டி கழுவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆனதும் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் வந்து காரமாக இருக்கும், அதனால் நான் 1 சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கணும். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன் எண்ணெய் சேர்க்குறேன்னா, குக்கரை வந்து மூடி வைக்கும் போது மேலே பொங்கி வராமல் இருக்கும். இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஹாய் அப்பா பார்த்து சொல்லு. தூக்கத்திலே எழுந்து அழுகுது. ஆய் சொல்லுங்க எல்லாரும். தர நீ ஆய் சொல்லிடு. ஃபேமிலி அப்பலாம் பாருங்க, எங்க வீட்டு குட்டீஸ் எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. நல்லா இருக்கா? தம்பி பாதி தூக்கத்திலே எழுந்து வந்து அழுந்துட்டு இருந்தான். பஜ்ஜி செஞ்ச அந்த எண்ணெயிலேயே அப்பளம் பொரித்து கொடுத்தேன். இப்போ வந்து சைலண்ட்டாக ஆகிட்டாங்க. அவனுக்கு அப்பளம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 20 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் போல் கறிவேப்பிலை போட்டு ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுக்குங்க. காரத்துக்கு பச்சை மிளகாவும் வரமிளகாவும் மட்டும்தான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டீம் போனதும் பருப்பை வந்து மத்தால் கடைஞ்சிக்கலாம். இது போல் நைஸாக கடைஞ்சிக்கணும். கடைஞ்சிட்டு இப்போது கடாயில் வந்து சேர்த்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இந்த பருப்புலேயே வந்து அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தழையை தூவி விட்டால் சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பாட்டுக்கு இந்த கிள்ளி போட்ட சாம்பார் ஊற்றி அப்பளம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லோரும் டின்னர் சாப்பிட்டு முடித்ததும் பசங்களோட கொஞ்ச நேரம் பேசின்ட்டு விளையாடின்ட்டு சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அது எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து மார்னிங் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய், டேக் கேர்.